கமெண்ட்ஸில் ஒரு பிரதர் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ என்னுடைய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே நான் கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காயாக இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணி அது அப்புறம் 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு அப்படியே 4ஆக டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எண்ணெயில் இது நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொரிய விட்டுருக்கேன். இங்கே நான் வெங்காயம், பூண்டு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, புளி இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி குழம்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம இங்கே வேக வச்சுருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இங்கே நம்ம 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இடித்து போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. இது நல்லா போட்டு கலந்து மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மேலே கை நிறைய கருவேப்பிலையை தூவி விட்டு, பச்சை கருவேப்பிலை போடும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சுட சுட சாதத்தோட வேக வச்ச முட்டையோட சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.